யூடியூப் சேனல் நம்ம வந்து வீடியோல பார்த்தீங்கன்னா டே 9க்கான ஆன்சர் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு சமச்சீர் வார்ம் சீரிஸோட டே 9. ஸோ ஆன்சர் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் கேட்குறாங்க. எது தவறானது கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் பரவுவதற்கு சுஃபித்துவம் காரணமாக இருந்தது சொல்லிட்டு சொல்றாங்க. சுஃபித்துவம் வந்து காரணமாக இல்லை. இஸ்லாமிய கலாச்சாரம் வந்து பரவுவதற்கு சுஃபித்துவம் காரணமாக இல்லை. ஏன்னா இஸ்லாமுக்கு ஹிந்துக்கும் இஸ்லாமுக்கு ஆகாது. ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் சி தான் அதுக்கு வந்து ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி, மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் சி. ஸோ கதா பார்த்தீங்கன்னா கோம்பு. ஓகே, சாரி, கதா பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேங்கிள். அதே மாதிரி கேஷ் பார்த்தீங்கன்னா அன்கட் ஹேர். கச்சேரா பார்த்தீங்கன்னா அண்டர் பேண்ட்ஸ். கங்கா பார்த்தீங்கன்னா கோம்பு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து இது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். ஸோ 4 4 மட்டும் தான் ரைட் பேர்னு கேட்குறேன். குருத்வார் 6. ஓகே, இது மட்டும் தான் ரைட் பேர் 4, ஆப்ஷன் டி. அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் பி. ஸோ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ டெம்பிள் ஹஸ் தி லார்ஜஸ்ட் செட் ஆஃப் காரிடார்ஸ் இன் தி வேர்ல்டு. ஸோ கோவில்களில் உலகிலேயே மிகப்பெரிய நடைபாதையை உள்ளன. காரணம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலில் தாழ்வாரங்களுக்கு அது ஆதிக்கம் வியக்க வைக்கிறது. ஏன் அப்படின்னா கோயிலில் உலகிலேயே மிகப்பெரிய நடைபாதைகள் உள்ள கோவில் வந்து ராமேஸ்வரம் தான். ஓகே, ஆப்ஷன் பி ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் டி இருக்கு. ஓகே, கூடலூர் டெம்பிள் பெருமாள் டெம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில. ஓகே, மதுரையில ஆழ்வார் திருநெல்வேலியில மதுரையில இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 6, ஆறாவது கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் டி இருக்கு. ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங். ஆப்ஷன் டி, பல்லவ பீரியட் ஸ்கல்ப்சர் ராக். பல்லவர் காலம் வந்து பாத்தீங்கன்னா செதுக்கப்பட்ட பாறைகள். அதே மாதிரி விஜயநகர காலம் பாத்தீங்கன்னா மண்பண்டங்கள் மண்பண்டங்கள் அதே மண் பாண்டங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முற்கால சோழ பாறைகள், விமானங்கள், பிற்கால சோழர்கள் வந்து கோபுரங்கள். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இதுக்கு ஆன்சர். செவன்த் கொஸ்டின் பாருங்க, கழுகுமலை பாறை கோயிலை கட்டியதாக நம்பப்படுகிறது. ஸோ யார் வந்து அஹ், கழுகு கழுகுமலை பாறை கோயிலை கட்டியவர் என்று நம்பப்படுகிறது பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, பரந்தகன் நெடுஞ்செழியன். ஓகே, பரந்தகன் நெடுஞ்செழியன். அடுத்து எயித்து கொஸ்டின் பாருங்க, எட்டாவது கொஸ்டின் ஏ ஆப்ஷன். ஓகே, இதுக்கு வந்து ஏ என்ன கேட்குறாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ ஏ. அப்ப 1 and 3 தான் கரெக்ட், 2 and 4 தப்பு. ஓகே, பள்ளி வந்து புத்திஸ்ட் இல்ல, ஜெயின். ஓகே, ஜெயினுக்கான எஜுகேஷன் சென்டர். பள்ளி வந்து ஜெயினுக்கான எஜுகேஷன் சென்டர். அதே மாதிரி 4 பார்த்தீங்கன்னா அஜிவிகாஸ் கண்டினியூட் எக்ஸிஸ்ட் இன் 14th சென்ச்சுரி. ஓகே, 14வது சென்ச்சுரி. 15th சென்ச்சுரியில் 14th சென்ச்சுரி. ஸோ ஆப்ஷன் எயித்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. நைன்த் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், சூஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, 3 and 4. ஸோ 3 4 தான் இன்கரெக்ட். நான்தா டாக்ஸிலா விக்ரம்சிலா கேட் ரெபுடேஷன் பில்கிரிம் சென்டர், எஜுகேஷன் சென்டர். இது ஓகே, படிப்பு காண்டி கொண்டது தான் இந்த நலந்தா டாக்ஸிலா விக்ரம்சிலா. அதே மாதிரி புத்திசம் ஃபேஸ் சேலஞ்சஸ் ஃப்ரம் சைவா அண்ட் வைஷ்ணவ செக்ட் ஃப்ரம் சோலா பீரியட் ஆன்வர்ஸ். ஸோ பல்லவா பீரியட். ஓகே, பல்லவர் காலத்திலிருந்து தான் புத்திசம் வந்து ஸோ சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஓகே, அதே மாதிரி 10th கொஸ்டின் பாருங்க. ஸோ ஏ ஆப்ஷன், இதுக்கு வந்து ஏ. 10th கொஸ்டின் வந்து ஏ ரெண்டுமே கரெக்ட். ஓகே, மிசிசிப்பி ரிவர் ஆல்சோ கால்ட் அஸ் பிக் மட்டி. எதுக்குன்னா இட் எரோடட் லாட் ஆஃப் சாண்ட் அண்ட் மட். ஸோ மண்ணு மற்றும் களிமண்ணை வந்து எரோட் பண்ணதுனால தான் அதுக்கு வந்து அந்த பேர் வந்து வந்துச்சு. ஓகே, 11th கொஸ்டின் பாருங்க, ஆப்ஷன் ஏ, மேசி பாலிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மவுண்ட் மெக்கின்லி. ஸோ இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6194 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அதே மாதிரி கிராண்ட் கெனாய், இது வந்து பாத்தீங்கன்னா கரோல்ரா ரிவர். எபோனி பாத்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன். 4 o'clock ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட். இது ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின், இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. ஓகே, 1 and 2 கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஃபர்ஸ்ட் லோக்கல் அனஸ்டிக் வாஸ் கொக்கைன் வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் கொக்கா லீவ்ஸ். ரெண்டுமே கரெக்ட். பை ஆல்பர்ட் நெமன் இன் ஜெர்மனி 1860. ஓகே, இது வந்து பேர் வச்சது வந்து இவர் தான். அடுத்து 13th, வெஜிடபிள் பீல்ஸ் பரிட் இன் தி சாயில் டிசப்பியர் வித்தின் 2 weeks. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் வெஜிடபிள் பீல்ஸ் ஆர் கம்போஸ்டபிள்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ மிக்கும் தன்மை உடையவன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரெக்ட். ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம், ரெண்டுமே கரெக்ட். ஓகே, 14th பாருங்க, 14வது சி, 3வது மட்டும் தான் இன்கரெக்ட். ஓகே, ஏன் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் டஸ் நாட் ஒர்க். ஓகே, இங்க வந்து வைரஸ் ஆன்டிபயோட்டிக் சளி போன்ற வைரஸுகளுக்கு வேலை செய்யும் சொல்ற வேலை செய்யாது. ஓகே, ஆன்டிபயோட்டிக் வந்து சளி போன்ற வைரஸுகள் வந்து வேலை செய்யாது. அடுத்து 15வது பாருங்க, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக்னு கேட்குறாங்க. ஆன்டிசெப்டிக் பார்த்தீங்கன்னா இது வந்து டேமரின். ஸோ புளி வந்து ஆன்டிசெப்டிக் இல்லை. அலோவேரா, பூண்டு, மஞ்சள் மூணுமே ஆன்டிசெப்டிக். ஏ வந்து ஆன்டிசெப்டிக் இல்லை. ஓகே, அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க, ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வாஸ் ஃபவுண்டட் பை வாரன் ஹசிங் சொல்றாங்க. ஓகே, வில்லியம் ஜோன்ஸ். ஸோ வில்லியம் ஜோன்ஸ் தான் ஃபவுண்ட் பண்ணது ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். ஃபவுண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வங்காள ஆசிய சமூகத்தை ஃபவுண்ட் பண்ணது வில்லியம்
வில்லியம் ஜோன்ஸ். ஓகே, வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோன் பண்ணாரு. 1784 ஃபோன் பண்ணியிருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எந்த பாக்டீரியா உணவை நஞ்சு ஆக்குவதில் பங்கு பெறுகிறது கேட்கிறாங்க. ஓகே, உணவை நஞ்சு ஆக்குவதில் பங்கு பெறும் பாக்டீரியா பாத்தீங்கன்னா கலஸ்ட்ரோடியம் போட்டிலியம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேக்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் தான். ஸோ அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடையே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. இது இங்கிலீஷ் உங்களுக்கு புரியல, தமிழ்ல வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றது கரெக்ட். ஸோ செகண்ட் பாருங்க, இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்தின் பாதுகாப்பிற்கு அவசியம் சொல்றாங்க. இதுவுமே கரெக்ட். ஸோ அமைச்சரவைக்கு சட்டப்பேரவைக்கும் இடையே சமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சி உருவாக்குகின்றன. இதுவுமே கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகே, அடுத்து குப்த அரசர்களில் மகாராஜாதிராஜா என்ற பட்டப்பெயரை சூட்டிக் கொண்ட யார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா முதலாம் சந்திரகுப்தர். அவருக்கு தான் மகாராஜாதிராஜா பட்டம் வந்து சூட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து 1992ஆம் ஆண்டில் புதிய தொழில் கொள்கை இதற்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது. ஸோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தாராள மையம், தனியார் மையம், உலகமயமாக்கல், எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் எல்லாமே கரெக்ட். 1991 நியூ எக்கனாமிக் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ 21ஆம் கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகள் சதவீதத்தை கண்டறியும் சொல்றாங்க. 560 பேர் இருக்காங்க. ஸோ 320 பேர் சிறுவர்கள் எனில். ஓகே, 320 பேர் பாத்தீங்கன்னா பாய்ஸ். அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து எத்தனை பேர்? 240 பேர் மிச்சம் இருக்கும். ஓகே, 240 பேர் மிச்சம் இருக்கும் இன்டூ 100. ஸோ இது ஆன்சர். அப்ப இது பண்ணீங்கன்னா 43.50 வரும். 43.9% வரும். ஓகே, அடுத்து ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளன. ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை. ஓகே, வரல, கிளாஸ்க்கு வந்து வரல எனில் வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கிறான். ஓகே, அப்ப 50ல 14% எவ்வளவு வரும்? 7 வரும். ஓகே, 7. அப்ப 50ல 7 போச்சுன்னா 43 பேர் தான் இந்த கிளாஸ்க்கு வரல. அவ்வளவுதான். ஈஸியான கொஸ்டின். குரல்மதி 20% தள்ளுபடியும் ரெயின் கோட்டை வாங்கி 25 சேமிக்கிறார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்கலாம். ஓகே, 20% வாங்கி 20% தள்ளுபடி வாங்கி 25 சேமிக்கிறார். அப்போ நீங்க வந்து ஆப்ஷன் எழுதி 125 எடுத்துக்கோங்க. 125 இன்டூ 20% தள்ளுபடி எவ்வளவு வரும்? 25 ரூபா வரும். ஓகே, அப்ப இதுதான் ஆன்சர் 125. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் வந்து நீங்க போனீங்க. அடுத்து, ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது. 8ல இருந்து 5ல இருந்து 8 அதிகரிக்கிறது. அப்ப 8 மைனஸ் 5 வந்து 3. ஓகே, 3 டிவைடட் பை 5. அதாவது ஒரிஜினல் தான் கீழே போடணும். மேல வந்து 2 மைனஸ் பண்ணி ஆன்சர் போடணும் இன்டூ 100. அவ்வளவு இதுக்கு ஆன்சரு. ஸோ 60%, 60% வந்து ஆன்சர் இருக்கு. 8ல இருந்து 5 வந்து குறையுது, கூடுது. 5ல இருந்து 8 வந்து கூடுது. ஸோ அப்போ ஒரிஜினல் தான் கீழே போடணும். 2 டிஃபரன்ஸ் வந்து மேல போடணும் இன்டூ 100. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விதத்தில் 6720 உயரும் கேட்கிறாங்க. ஓகே, தனி வட்டி விதத்தில் கேட்கணும். தனி வட்டி ஃபார்முலா PNR by 100 உங்களுக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. அப்ப இன்னொரு ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அசல் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்து அமௌண்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 7000. அப்போ இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியாது. ஓகே, அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6720 கொடுத்துருக்காங்க. மைனஸ் 5600 வந்து பிரின்சிபல் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 1120 வரும் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1120 ஈக்குவல் டு பிரின்சிபல் என்னது 5600 இன்டூ என்னது என்ன வந்து தெரியாது, கண்டுபிடிக்கணும். இன்டூ ஆர் வந்து 600/100. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணா உங்களுக்கு 3 1/3, அதாவது 10/3 இயர்ஸ் வரும். ஸோ 10/3 நீங்க மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் போட்டா 3 1/3 இயர்ஸ். ஓகே, அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டே 9க்கான ஆன்சர் வந்து பார்த்தோம். ஸோ எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்ட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு டே 10க்கு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.